பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோகோஸ் வார்த்தை மூலமாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது: தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே பயங்கரமான துன்பங்களும் கஷ்டங்களும் பாருங்க, சபையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால உலகத்தில் உள்ள ஜனங்களும் அரசாங்கமும் ஜனங்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தது. பயங்கரமான கஷ்டங்கள், பாடுகள். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள், இயேசுவை மறுதளிக்கிற வரையிலும் அவங்க விடுறதில்லை. அநேகர் சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள், அநேகர் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த முதல் நூற்றாண்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. சீசரெல்லாம் சிதறி போனார்கள். அப்படியானால் அந்த நாட்களிலே சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட நாட்களிலே இவர்களுக்கு ஜனங்களை தேற்றும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்க என்ன சொல்லப்பட்டு: தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் வந்தா அது நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நமக்கு அது தற்சமயத்துக்கு தீமை போல தெரிந்தாலும் பிற்காலங்களில் அது நன்மையாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை உற்சாகப்படுத்துறதா அந்த புக்கில் வாசிக்கிறோம். என்ன செய்தாலும் பாருங்க, யாரை முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களோட வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லப்படும். நம்ம சில சமயங்களை யோசனை பண்ணி பார்ப்போம், எப்படி என் வாழ்க்கையில் நடந்துச்சு? நான் ஆண்டவரை தானே வணங்குறேன், நான் கர்த்தர் தானே, உண்மையா தானே இருக்கிறேன், நான் எதுனாலும் தீங்கு செய்வது இல்லையே, யாருக்கும் எந்த கெடுதல் அநியாயம் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது? ஏன் என்று சொன்னா நாம எந்த காரியமும் செய்யாதனாலதான், எந்த அக்கிரமத்துக்கும் எந்த பிரச்சனையும் போவதனாலதான் நமக்கு பிரச்சனை வருகிறது. சோதனை பிசாசானவன் யாரை சோதிக்கிறான் என்று பார்த்தா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவளை சோதிப்பான். அதனாலதான் நமக்கு வருகிற எல்லா பாடுகளும் பாருங்க, வசனம் சொல்லுது, அப்படி அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தீமை போல வரும், அது நன்மையாக கர்த்தர் மாத்திடுவார். பாருங்க, நிறைய உதாரணங்கள் நம்ம வாசிக்கிறோம், வேதத்துல பழைய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். பாருங்க, சில சமயங்கள் தீமை செய்வார். யோசேப்புக்கு தீமை செய்தார்கள் சகோதரர்கள். அந்த தீமையில லேஸ்பட்ட தீமையில அவனை அடிச்சு அவனை தூக்கி குழியில போட்டு அதுக்கப்புறம் மற்ற ஜனம் வழி போக்குவரத்தை கொண்டு அவனை செயலை வித்துட்டாங்க. அடிமையாய் வித்தப்பட்டு பயங்கர பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் அந்த துணியெல்லாம் கலைந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதில் ஆட்டின் ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி அவங்க அப்பாட்ட விட்டு காமிச்சிட்டாங்க. என்ன, உங்க பையனை ஏதோ விலங்கு அடிச்சுட்டு போயிடுச்சு, இந்த தான் கிடைச்சின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இவனுக்கு அது நன்மையாய் தெரியவில்லை. அந்த நாட்கள்ல ஐயோ, என் சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இவளை நம்பியிருந்தேனே, இவளை நான் ரொம்ப நேசித்தனே என்று சொல்லி அவன் நினைத்தாலும் அந்த நாட்களில் நன்மையா தெரியல. பிற்காலங்களிலே பல வருஷங்கள் கழித்த பிறகு தெரிகிறது, இந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். யோசேப்பு எகிப்து நாட்டில் ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை வரையும் கர்த்தர் உயர்த்தினார். அவனை உயர்த்தி கொண்டு போய் அவன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுது, இயல்பாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றினார். அவன் உண்மையா இருந்ததுனால அவனுக்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்களால் ஏராளம். அவன் சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லா இடம் உயர்த்தினாலும் வந்த துன்பங்கள், அடிகள், வேதனைகள் எல்லாம் நன்மையாய் மாறு பண்ணினார். அதை சொல்லப்படுற கடைசியில சகோதரர்களாம் சந்திக்கும் போது அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாய் மாறு பண்ணினார் என்று சொல்லி அவர் சொல்றார். அதை இன்றைக்கு அதுதான், நமக்கு தீங்கு செய்ய மக்கள் நினைத்து நமக்கு தீங்கு வந்தாலும் அதை நன்மையாய் மாறப்போல வசனம் அதான் சொல்லுது. அன்புகளுக்கு பாருங்க, அவருடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, வேதனையோடு இருக்கிறீங்களா? ஒரு நாளும் கஷ்டம் தீங்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு வேதனையோடு நீ உட்கார்ந்து இருக்கீங்களா? ஓ, எனக்கு ஜெபமே பண்ண இஷ்டம் இல்லை, சபைக்கு போக இஷ்டம் இல்லை, கர்த்தரை தேடி நான் என்னத்தை கண்டேன், என் வாழ்க்கையில எல்லாரும் எனக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க, நான் எந்த தவறும் பண்ணாமலே இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அதை நன்மையாய் நான் மாற பண்ணுவேன். வாழ்க்கையில நடக்கிற எல்லா துன்பங்களையும், கஷ்டங்களையும், வேதனைகளையும், எல்லா காரியங்களும் ஒரு வாழ்க்கையில் நன்மையாய் மாற பண்ணுவேன். நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று
நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதை தான் பவுல் சொல்றாரு. அந்த நாட்கள் அவ்வளவு கஷ்டம் நடந்தது. சீசர்களை துன்புறுத்தினார்கள், சீசர்களை பயங்காட்டினார்கள், சிறையில போட்டாங்க, நிறைய காரியங்கள் செய்யலாம். அதுல முக்கியமான ஆள் இந்த பவுல் தான். இந்த சவுல் அநேகர் இது பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் அது எல்லாத்தையும் நன்மையா மாற்றி அவனையே கர்த்தர் மாற்றிட்டாரு. இப்ப மற்ற மக்களுக்கு அவன் சொல்றான், நான் அப்படித்தான் இருந்தேன், எல்லா காரியம் அதான் கர்த்தர் எல்லாம் நன்மையாய் மாற்றினார். சோத்திரம். நான் பண்ண எல்லா அநியாயத்துக்கெல்லாம் இன்னைக்கு நன்மையா மாற்றி அநேகருக்கு உதவி செய்யும்படியாய், அநேகருக்காக நான் அடி வாங்க முடியாது கர்த்தர் மாற்றினார், நன்மையாய் மாற்றினார். உங்களுக்கு எந்த காரியம் வருகிறது, இன்னைக்கு ஆண்டோடு உண்மையா அன்பு கூறுறீங்களா? அப்படியானால் உங்களுக்கு வரும் தீமைகள், உங்களுக்கு வரும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இந்த கால வேளையில நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறப்பா, எல்லாம் நன்மையாய் மாற்றுங்க ஆண்டவரே. நான் நன்மையை விதைக்கிறதுனால எனக்கு நன்மை மாத்திரம் வரட்டும் ஐயா. ஓ, தீமை விதைத்தால் தீமையா இருப்பான், நன்மை விதைத்தால் நன்மையா இருப்பான். அப்படி உங்க வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியங்களையும் நன்மையாய் மாற பண்ணுங்க என்று சொல்லி இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார். சில சமயங்களில் இருக்கிற துன்பத்தை பார்த்தா நமக்கு இந்த உலகத்தை ஏன் வாழணும் என்கிற எண்ணங்கள் அநேகருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அன்மையிலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே உங்க வாழ்க்கை நடப்பதெல்லாம் நன்மையாய் மாற்றும். ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில நான் அப்படி மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்களாக்கா சகலமும் நன்மைக்கு நடக்கும் சொல்லப்பட்டுள்ளப்பா. தீர்மானத்தின் அழைக்கப்பட்டுள்ள சகலம் நன்மைக்கு நடக்கும் அறிந்திருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டங்கள் கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணுங்க. வேதாமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே, துன்பமெல்லாம் ஆண்டவரே, துயரமெல்லாம் நன்மையாய் மாறட்டும், கஷ்டமெல்லாம் நஷ்டமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்ணீர்களையும் துடைத்து அவளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவள் உயர்த்தும்படி செபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும். உடைய வசனத்தை அனுப்பி ஆசீர்வதி. வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியங்கள் நன்மையாய் இனிமேல் மாற பண்ணுவார். ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாய் சந்திக்கும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே, சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக